ஸோ இன்றைக்கான வெப்சைட் ரெஸ்கியூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் மேவரிக்கோட கிரியேட்டட் பண்ண கிளப்போட வெப்சைட்டை தான் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வெப்சைட்டோட யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான யூஐயாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து இப்போ எடுத்து யூஐ ரீடிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்த்து முடிச்சுட்டு டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஹவுஸ் ஆஃப் மேவரிக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரீச் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி போட்ட டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் போட்ட வீடியோ செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலில் போட்டிருப்பேன். பட் அது ரொம்ப லென்த்தாக இருந்தனால நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டியூரேஷனில் போட போகிறோம். ஸோ அதனால் எந்த ஒரு கிளிம்ஸும் எந்த ஒரு ப்ராசஸும் நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வெப்சைட் என்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது, யூஐ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக் த்ரூ பார்த்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு யூஐ வந்து பார்க்கலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட நேம் குணால், யூஐ யூஎக்ஸ் டிசைனாக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் பிளானர் கிளப்போட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஹெட்டர் எதுவுமே ஒரு கிளிக்கபிளாக இல்லை. இந்த லிங்க்ஸ் எல்லாமே ஸோ இது வந்து சும்மா நார்மல் ஒரு டெக்ஸ்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் மாதிரி கூட இல்லைன்னு நினைக்கிறேன். லாகின் பட்டன் வந்து ஒர்க் ஆகுது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு ஹெட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு கிளிக்கபிளாக இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் இமேஜ் மாதிரி ஒரு ஹீரோ செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன் தான் பெருசாக இருக்கணும். அதில் தான் நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்கள ஸ்டே பண்ண வைக்க முடியும், நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்க வைக்க முடியும். ஸோ அந்த ஹீரோ செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஒரு தம்ப்நெயில் இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலான ப்ராப்பரான ஹைரார்க்கியில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ லைன் ஸ்பேசிங்லாம் இன்னும் கொஞ்சம் இங்கே நல்லா விட்டுருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ரீடபிலிட்டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜாயின் நவ் பட்டன் வித் ஒரு க்ளோ எஃபெக்டோட. ஸோ நெக்ஸ்ட் அந்த க்ளோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராப் வர மாதிரி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கிராப்பிங்ஸ்லாம் கூட நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் இருக்குது, ஒரு ஸ்மூத்தான ரேடியஸ். அதே இது லெஃப்ட் சைடில் பாருங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன இஷ்யூஸே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன ஜேர்னியை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன இன்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் ஓரளவு நல்லா இருக்கு. பட் இதில் வந்து இந்த ஒரு கண்டென்ட் போக எனக்கு இந்த பட்டன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவாக இருக்கு. டிஸ்ட்ராக்டிவ்னு சொல்றதை விட ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டி இல்லை அந்த பட்டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்க லைக் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கூகுளில் போயிட்டு டேரெக்டாக நம்ம இமேஜ் சர்ச் பண்ணிட்டு அங்கேயே டவுன்லோட் பண்ணுவோம்ல, குவாலிட்டி இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேன் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங்னா இதில் பண்ணியிருக்காங்க வேற மாதிரி வேற லெவலில் பண்ணியிருக்கலாமே, டொமைன்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, இப்படியும் பே பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து மேவரிக் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி ஏதோ ஒரு டெவலப்பரோட இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்ஷன் கிட்ட வருது. ஸோ ஒவ்வொரு லைனும் ஹோவர் பண்ண எனக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஓகே. பட் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்கா, ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்குது. இது எனக்கு மூணுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்பீட்டடான ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து என்னால் பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து கிரியேட்டிவ் ஏஜென்சின்னு ஒன்று ஷார்ட்டாக வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேர்னிங் சைடு ஹஸ்ல் இன்டு கரியர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ்டரிங் வீடியோ எடிட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே வீடியோ எடிட்டர்னு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் வாட் யூ லேர்ன் மாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, லேர்ன் ஒன் கோர்ஸ் அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து லேர்னை வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேர்ன் ஒன் கோர்ஸ் அண்ட் மேக் மணி இன் 4 ways அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து மாஸ்டர் ஒன் கோர்ஸ் அண்ட் மேக் மணி இன் 4 waysன்னு கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இதை ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மாஸ்டர்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. பட் இதெல்லாம் எல்லாம் யூசர் எல்லாம் நோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கிடையாது. லிஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்டிங்ஸும் ஒரு ப்ராப்பரான ரீடபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல ஸ்பேசிங் இவ்வளோ தேவை கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பாயிண்ட்ஸ் வந்து பேசிக்கான புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராடக்ட் ப்ரைஸிங், அதாவது கோர்ஸோட ப்ரைஸிங் வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ப்ரைஸ் கார்டு மாதிரி இருக்கும். பட் இது எனக்கு ஆக்சுவலாக ப்ரைஸ் கார்டு மாதிரி ஃபீல் ஆகலை. எக்ஸப்ட்
இந்த ஒரு செக்ஷன் தவிர. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கெட் ஸ்டார்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டனுமே ஒரு ப்ராப்பரான ஹைட்டில் இல்லை. இது ஒரு ஹைட்டில் இருக்குது, இது ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸில் தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ இதை தான் ஹைலைட் பண்ணி டினோட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் ஒவ்வொரு லைன்ஸில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே ஃபூட்டர், அதுக்கப்புறம் பவர்டு பை, இந்த இதில் தான் அவங்க வந்து கோர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்தேன்னா அவங்களோட ஒரு பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த இதுக்கு நம்ம போகிறது கிடையாது, மெயினாக நம்ம லாகின் பேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் லாகின் பேஜில் நான் நோட் பண்ண இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ இருக்குது. நான் இதை ரீலோட் பண்ணிவிட்டு கீழே வரேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் சின்ன ஸ்க்ரோலிங் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இமேஜ் மட்டும் இப்போ மட்டும் பிளிங்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரம் நான் கீழே வந்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது நார்மலாகவே. ஸோ என்னால் அந்த ஜாயின் நவ் பட்டன் கூட கிளிக் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் இஷ்யூ கிடையாது, இதெல்லாம் ஃபங்க்ஷனல் இஷ்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது நார்மலாகவே. ஸோ நான் இப்போ வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணல, அதுவாக பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே மேலே வந்துட்டேன், இது ஃபுல்லாக பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ. மேவரிக் ப்ரோ உங்களோட டெவலப்பரை கால் பண்ணுங்கள், இப்போவே கால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாகவே. நான் அதுவும் செக் பண்ணேன், ஒரு இமேஜ் அதான் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கூட எனக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. டிசைன் லெவலில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், சூப்பராக பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து ஒரு 1 million+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் யூஸ் பண்ண மாட்டாங்களா, செக் பண்ண மாட்டாங்களா? ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு ரீடிசைன் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு டேரெக்டாக வந்து மெயில் பண்ணி அப்ரோச் பண்ணலாம், எடுத்துக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி. இந்த ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம என்ன ரீடிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் ஃப்ரெஷ் லுக் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் ஒரு கொடுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு இன்ஃப்ளூயன்சரை எப்படிலாம் ஷோ பண்ண முடியும், அவங்களோட ரியல் டேட்டா இன்சைட்ஸ்லாம் கொடுக்கறது மூலமாக நிறையா வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆக போகுது. அவங்களோட கோர்ஸ் வாங்கி படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சைட் பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கவுண்ட்ஸ்னால் அவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மட்டும்தான் இருக்குது. அவங்க எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் இருக்குது. ஸோ கிளிக் த்ரூ ரேட் இங்கே வராது, சாரி, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஏவிடி எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு சின்ன இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருக்கும். பட் அதெல்லாம் இந்த வெப்சைட்டில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், என்ன மாதிரி டிசைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிற டிசைனை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கோம், டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்க்கலாம். மிடில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஷாக் ஆக்குச்சு அப்படின்னு. ஸோ அது என்னென்னா அதில் நான் 2 விஷயத்தை வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் கிடையாது ஆக்சுவலாக. ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய ஒரு நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட். சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் வாங்குறது வெப்சைட்டாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ். ஸோ எல்லாருமே லேப்டாப்பில் வந்து கோர்ஸ் வந்து வாங்க போகிறது கிடையாது. 50% மொபைலில் வாங்க போகிறாங்க, 25% டேப்லெட், 25% வந்து டெஸ்க்டாப்பில் வாங்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 50% வந்து மொபைல் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ அவங்க தான் எல்லாரும் வந்து லேப்டாப்பில் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் தான் வேணும். இது வந்து ஆக்சுவல் வெப்சைட், நார்மல் டிசைன் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் iPhone 14 Pro Maxல வச்சுருக்கேன். பட் எனக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிவ்ல ஒரு வெப்சைட் கிடையாது. அப்படியே என்ன இருந்துச்சோ அது வந்து ஒரு சைஸ் மட்டும் கம்ப்ரஸ் ஆன மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரீடபிலிட்டி மாதிரி இருக்கும். பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக இருக்கும். இதுவும் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ரெஸ்பான்சிவ் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்ட் வித் ஃப்ரேமர்னு காமிச்சது தான் எனக்கு பெரிய ஷாக்கே கொடுத்தது. ஸோ ஒரு ஃப்ரேமரில் பண்ணுறத ஒரு பிளெயின் HTML CSSல எப்படி பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் வேற லெவல் அனிமேஷன், ஒரு க்ளீனான மாடர்னான ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த வீடியோ நான் யாரையுமே குறை சொல்லணும்னு விரும்பல. பட் இதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ அப்பா பேசியிருந்தா சாரி. ஸோ நான் எதுவுமே குறை சொல்லணும்னு வரல. ஸோ இருக்கிற டிசைனை நல்லா பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு 10,000 பேர் கோர்ஸ் வாங்குறாங்கன்னா மேபி அது ஒரு 25,000 பேருக்கு வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அது ஒரு மெயின் வீடியோவே நான் பண்ணிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. அவங்களோட டிசைன் ஜேர்னிஸில் வந்து அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம், நிறைய பேர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ இப்போ நம்ம டிசைனை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன். ஸோ நான் ஜஸ்ட் டேரெக்டாக ப்ரோட்டோடைப்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற ஒரு லேப்டாப்க்கான டிசைன். ஸோ மேலே ஒரு ஹெட்டர்,
பேக்ரவுண்டில் ஒரு லைன்ஸ் ஒரு எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஐடென்டிட்டிக்காண்டி ஒரு லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு மாடர்ன் லுக்கையும் கொடுக்க போகுது பேக்ரவுண்டில் எம்டிஆர் இல்லாமல். ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் அவங்களோட ப்ரைமரி கலரில் இருந்து ஒரு 300% பிளர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன பிளாபோட ஒரு ஷேப்பில். ஸோ நெக்ஸ்ட் ஒரு என்ரோல் நோ பட்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அனிமேட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன பேட்ஜ் வந்து கொண்டு வந்திருக்கேன், கண்டென்ட் கிரியேஷன் மாஸ்டரின்னு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில், அதாவது ஒரு ஹெட்டிங், ஃபாஸ்ட் ட்ராக் டு கண்டென்ட் மாஸ்டரி 5 years of secret unveiled. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்னலாம் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அங்கே வந்து 3 செக்ஷனில் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதை வந்து ஒரு பாயிண்ட்ஸில் வந்து நான் வந்து இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ரோல் நவ் ஃபார் 299, அதாவது அந்த அவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்க ஒரு கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கோர்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து என்ரோல் பட்டன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு என்ரோல் பட்டன், இங்கே ஒரு என்ரோல் பட்டன் ஒரு ப்ராப்பரான விசிபிலிட்டியில் இருக்குது. ஸோ வாட்ச் ஃப்ரீ டெமோவில் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன்னா, இதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகி அதில் வந்து ஒரு டெமோ வீடியோ கோர்ஸில் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 செகண்ட்ஸ்க்கான வீடியோ போட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கறது மூலமாக ஒரு குவாலிட்டி கிடச்சி டேரெக்டாக அவங்க வந்து என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எதையுமே கன்சிடர் பண்ணாமல். ஸோ அதுக்காண்டி ஒரு வாட்ச் ஃப்ரீ டெமோன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான இமேஜ் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த ஜேர்னி இருக்குது, அவங்களோட ஜேர்னியை வந்து நான் இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இமேஜ், இது வந்து நான் வந்து அபவுட் அஸ் கண்டென்ட்டாக நான் வந்து இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 430K + ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் 1 million + சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் மாதிரி ஒரு சின்ன டேக் மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். சின்ன டேக் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கிட்ட ஒரு டைட்டில் அண்ட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேவரிக் கௌதம் ப்ரோ, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லேர்னிங்ஸ் 2024 எவ்வளோ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் டேட்டா, கோடியில் புரளும் கௌதம் ப்ரோ மாதிரி. ஸோ 1.5 crores in 2024ன்னு சொல்லி ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஒரு இதில் ஒரு ப்ராக்ரஸில் நான் வந்து போட்டிருக்கேன். 2024 இன்னும் முடிய போல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த கேப் மாதிரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 million. நான் சேனல் போய் செக் பண்ணேன். ஸோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து ஒரு 12 minutes போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 9.5% CTRனு போட்டிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ அதையும் கூட அவங்க மேபி அவங்க டீச் பண்ணாங்க அப்படின்னா அது இதுவுமே இன்க்ளூட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் நவுன்னு ஒரு சின்ன ஒரு கிரேடியன்ட் டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸராக நான் வந்து கிரியேட்டர் பிளானர் இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறேன், யூடியூப்லேருந்து ஒன்று இது பண்ண போகிறேன், நானே இது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் text description. By watching our course, you can become a successful YouTuber or Instagram creator or even high-paid freelance editor. So next பார்த்தீங்கன்னா கோர்ஸோட ப்ரைஸிங், சூஸ் யுவர் கோர்ஸ்னு கொடுத்து நான் வந்து ஒரு 2 கிளியரான கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கார்ட்ஸ் வித் ப்ராப்பர் ப்ரைஸிங், ப்ராப்பர் என்ரோல் பட்டன் வந்து கொடுத்து வச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டெஸ்டிமோனியல்ஸ்னு ஒரு அனிமேட்டட் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல ஒரு அனிமேட்டட் லிஸ்ட்டில் அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் ஒன்று அனிமேட் ஆகி வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு சக்ஸஸை டினோட் பண்ணுற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமேட் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். சப்போஸ் நமக்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே நம்ம இதில் பண்ணியிருக்கிறது எல்லாமே அனிமேஷன்லாம் இருக்கும். ஆப்வியஸ்லி 1 million+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிராண்ட் ஐடென்டிட்டி கொடுக்குறோன்றது மேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் நியூஸ் லெட்டர் மாதிரி நான் வந்து ஒரு செக்ஷன் கொடுத்து அதில் என்ரோல் கோர்ஸ்ன்ற ஒரு பட்டனை வந்து கொடுத்துட்டேன். ஸோ எங்கேயுமே போனாலும் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து ஃபோட்டோ செக்ஷன் வித் பிராண்ட் லோகோ. ஸோ அந்த செக்ஷன்ஸோட ஒரு நேம் கீழே வந்து ஃபோட்டோ, டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நார்மல். ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வெப்சைட்க்கு தேவையோ நான் எல்லாமே இங்கே டினோட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். டேப்லெட்டுக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ டேப்லெட்டோட வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வியூ டிசைன். டேப்லெட்டில் பார்க்குறப்போ நமக்கு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டேப்லெட்டில் எந்த வித சேஞ்சஸுமே வராது, ஜஸ்ட் அந்த அலைன்மெண்ட்ஸ் அண்ட் பொசிஷன் மட்டும் மாறும். அண்ட் நம்ம மொபைல் டிவைஸோட டிசைன் பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இது மொபைல் வியூ டிசைன். மொபைல் வியூவில் பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன். டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்காது சுத்தமாக. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு டிசைனை வந்து அப்படியே சின்னது பண்ணி சைஸ் மட்டும் மாற்றி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிசைனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் டிசைன் எப்படி இருக்குன்னு. ஸோ மேபி நீங்கள் டெவலப் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள்
தாராளமாக நம்ம டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எந்த பெர்மிஷன்ஸும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நான் A to D பண்ணப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி. ஸோ அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு ப்ராப்பரான ஐடியா கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது காப்பி பண்ணி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூ ஃபிக்மா ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது. ஸோ இந்த ஒரு டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கௌதம் ப்ரோவை காமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டிசைன் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மேவரிக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Guna.